தயா பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். திமுக தவேக இடையேதான் போட்டி என்று கூறப்படும் கேள்வி நியாயம் இல்லாதது என்று தூத்துக்குடியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி படுதோல்வி அடையும் என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட நிலையில் தேஜஸ்ரீ யாதவ் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெற்றி பெற்று வந்திருப்பதாக விமர்சித்தார். தொடர்ந்து எஸ்ஐஆரை எதிர்த்து தவேக சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்த கேள்விக்கு இறந்தவர்களின் ஓட்டை தவேக வாங்க நினைக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர், கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதை போல ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் பீகாரில் 6 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளதாக விமர்சனம் செய்தார். மேலும் திமுக தவேக இடையேதான் போட்டி என்று கூறப்படும் கேள்வி நியாயம் இல்லாதது என்று கருத்து தெரிவித்த அவர், பீகாரை தாண்டி தமிழகத்தில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். இதை பத்தி என்ன, அப்ப செத்தவங்க ஓட்டை வாங்கணும்னு அவர் நினைக்கிறாரா? செத்தவங்க எல்லாம் இருக்கட்டும் நினைக்கிறாரா? வெளியூர் போனவங்க எல்லாம் இருக்கட்டும் நினைக்கிறாரா? இப்ப குளத்தூர் தொகுதியில 9000 ஓட்டு அதிகமா இருக்கு, அது வேண்டும் நினைக்காரா? இல்ல ஸ்டாலினுக்கு அவர் ஆதரவாக இருக்காரா? ஒண்ணுமே புரியலையே. கரூர்ல செத்து போறது 41 பேர் இவருடைய கூட்டத்துக்கு வந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசினாங்க, செருப்பை கலத்தி வீசினாங்க. செருப்பை வளர்த்து வீசின கட்சிக்கு ஒரு ஆதரவா இருக்காரா? கரண்ட் ஆஃப் பண்ணாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க. இவரை நம்பி வந்த கூட்டத்துக்கு 11 பேர் 40 பேர் செத்து போறாங்க. 40 பேர் சாவின் மீது நடந்து வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவு தெரிவிக்காரா? ஒரு கவுன்சிலர் ஆயிருக்காரா? சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரா? நீங்க எல்லாம் வந்து பெருசா தவேகான்னு பேசிட்டு இருக்கிறீங்க. எந்த அளவுல பேசிட்டு இருக்கீங்க? தேர்தல் வரணும், வேட்பாளர் அறிவிக்கணும், ஸ்க்ரூட்டினி முடியணும், ஜெயிக்கணும், அதுக்கு தான் பேச முடியும். கட்சியே ஆரம்பிக்காம எடுத்த உடனே பேசினா மீடியாக்களும் ஊடகங்களும் நீங்க பேசிட்டே இருக்கீங்க, எப்படி அதை ஒத்துக்கொள்ள முடியும்? பீகாரில் எஸ்ஐஆர் மூலம் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதால் தான் பாஜக வெற்றி பெற்றது என ஒசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நடைபெற்ற பல்வேறு அமைப்புகளை இணைக்கும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எஸ்ஐஆரில் 12 ஆவணங்கள் கொடுத்து தனது குடியுரிமையை ஒருவன் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்ட அவர், இதுவரை இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது என்றால் எஸ்ஐஆரை பயன்படுத்தி பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டுள்ளது என குற்றம் சாட்டிய அவர், நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வடக்கர்களை தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாற்றி தமிழ்நாட்டை பீகார், ராஜஸ்தான் போன்று மாற்றும் முயற்சியில் வெற்றி பெற்று இருப்பதாக தெரிவித்தார். நம்ம ஒசூர் போன்ற மாநகரத்துல வாழ்ற நம்ம கிட்டயே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் நம்ம பாதுகாத்து வைக்க முடியல. அப்ப நீங்க 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்களித்துக்கான அத்தாட்சியை கொடுங்க, அப்பதான் வாக்காளர் அடைய அட்டை சேர்ப்போம் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல. இதை பயன்படுத்தி தான் இன்றைக்கு 62 லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே இன்றைக்கு தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா அவர்கள் கணித்ததே வெறும் 120 இடங்கள் தான் அதிகபட்சம். ஆனா இன்னைக்கு 202 இடங்களுக்கு மேல 200க்கும் மேற்பட்ட இடங்களை அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு, இந்த வாக்காளர் சேர்ப்பு நீக்குதல் என்கிற இந்த முறையை அவர்கள் பல்விதமான சூழ்ச்சிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கோவையில் நடைபெற்று வரும் செம்மொழி பூங்காவின் இறுதிக்கட்ட பணிகள் குறித்து நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் அமைக்கப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட நகராட்சித்துறை அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பூங்காவின் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும், ஒரு வாரத்தில் முழு பணிகளும் முடிந்து இந்த மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்தார். மேலும் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம் குறித்த கேள்விக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் 6 நலத்திட்டங்களை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், பீகார் தேர்தல் வெற்றி தமிழகத்தில் எதிரொலிக்கும் என்ற பாஜகவின் கருத்து குறித்த கேள்விக்கு, தேர்தலில் ஜெயிப்பது நாங்கள்தான் என்பதை தவிர பாஜகவால் வேறு என்ன சொல்ல முடியும் என வினாவினார். தொடர்ந்து கோவை சின்னவேடம்பட்டி ஏரி குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சரிடம் பேசி நீரை தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்ட அவர்,
குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் கோவை மற்றும் மதுரையிலும் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தார். செம்புலி பூங்காவை திறப்பதற்கு இந்த மாதம் இறுதியில் வர இருக்கிறார்கள். அதனால் இந்த பணிகளை விரைவுபடுத்தி முழுமையாக அனைத்து பணிகளையும் முடித்து மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவதற்காக இன்றைக்கு எங்களுடைய டிஎம்ஏ கமிஷனர் நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பார்வையிட்டு விரைவாக முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த ஒரு வார காலத்திற்குள் ஒரே 2-3 வேலைகள் மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. பாக்கி அனைத்து வேலைகளும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும். இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சர் தேதி அறிவிப்பார்கள். அந்த தேதியில இந்த மாத இறுதிக்குள் திறந்துள்ளார்கள். சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் தெப்பக்குளத்தில் இருந்து முறைகேடாக மண் எடுக்கப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் உறுதியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் தெப்பக்குளத்தை தூர்வாரி செப்பனிட மார்ச் 2ஆம் தேதி ஒப்பந்தம் செய்யப்பட்டு செப்டம்பர் 19ஆம் தேதி பணிகள் தொடங்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திடீரென வடக்கு பகுதி தெப்பக்குளத்தின் சுற்றுச்சுவர்கள் இடிந்து விழுந்தது. இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மனோ தங்கராஜிடம் அந்த பகுதி இளைஞர்கள் தெப்பக்குளத்தில் இருந்து அதிக அளவு மண் எடுக்கப்பட்டு இருப்பதாக புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கோயிலின் தெப்பக்குள சுற்றுச்சுவர் இடிந்தது குறித்து ஆய்வு செய்ய இந்து அறநிலையத்துறை சார்பில் வல்லுநர் குழு வந்திருப்பதாகவும் இடிந்த சுற்றுச்சுவர் பழமை மாறாமல் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் இளைஞர்களின் புகார் குறித்த கேள்விக்கு தெப்பக்குளத்தில் இருந்து மண் எடுக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மாண்பு முதல்வரிடத்திலும் அதை பற்றி நம்முடைய துறை சார்ந்த அமைச்சரிடத்திலும் பேசி அதுக்கு நிதி ஒதுக்கீடு பெற்று போயிடும். அதுக்கு தான் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு ஐஐடி பண்ண நிறுவனங்களோட பேசி எந்த இது பழமை மாறாமல் அதே மாதிரி ரிட்டைன் பண்ணி கட்டணும் சொல்லியிருக்கோம். அருப்புக்கோட்டை அருகே நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டியில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மருத்துவத்துறை மின்வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளையும் அலுவலகத்தில்தான் சென்று பார்க்க வேண்டும் என்ற நிலையை முதலமைச்சர் மாற்றியிருப்பதாகவும் மக்களை தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அருப்புக்கோட்டையில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனையை முதலமைச்சர் விரைவில் திறந்து வைப்பார் என்று தெரிவித்த அவர் பாளையம்பட்டியில் உள்ள 8 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் 4 லட்சம் லிட்டர் குடிநீர் நிரப்பப்பட்டு விரைவில் குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும் என உறுதியளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.